அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். அத்வைதா சிவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்க போகிறது, நிறைய பேசாமல் முன்னாடியே சொல்லிடுறேன். நாளைய தினம் மதியம் 2:09 இருந்து 2:52 வரை நமக்கு விஜய முகூர்த்தம் என்பது இருக்குது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் விஜயதசமியில் முக்கியமான ஒரு அங்கத்தை பாத்திரத்தை வகிக்கக்கூடியது. அந்த விஜய முகூர்த்தத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கு விஜயமாக முடியும். இப்போ நாம் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். விஜயதசமிக்கு நிறைய பரிகாரங்கள் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் 2 பரிகாரங்கள் மட்டும் நம்முடைய சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அதை மட்டும் நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்கிறேன். இறைவன் அனுக்கிரகம் இருந்தால் நிறைய பரிகாரங்கள் இனி வருகின்ற வருடங்களில் இறைவன் அனுக்கிரகம் இருந்தால் பார்க்கலாம். அதாவது ஏன் இறைவன் அனுக்கிரகம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, எது செய்யணும் அப்படின்னாலும் நமக்கு இறைவன் அனுக்கிரகம் இருக்கணும். இறைவன் அனுக்கிரகம் இருந்தால்தான் என்னாலையும் சொல்ல முடியும், உங்களாலையும் பார்க்க முடியும். அதனால் அது அப்படி இருக்கட்டும். நாளைய தினம் செய்ய வேண்டியது, இந்த விஜய முகூர்த்தத்தில் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வன்னி மரம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அபராஜிதா தேவி பூஜை செய்வது, வன்னிமர பூஜை செய்வது இந்த விஜயதசமியில் ரொம்பவே சிறந்தது. அதற்கு உண்டான ஒரு விரிவான பதிவை நாளைய தினம் கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த 2 பரிகாரங்களை பற்றி நீங்கள் சொல்லலை அப்படின்னு, விஜய முகூர்த்தத்தையும் சொல்லலை அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பதிவிட்டுட்டு வராங்க. அதனால தான் இந்த பதிவு. அதனால் இப்போ நான் சொன்ன அந்த விஜய முகூர்த்தத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, வன்னி மரத்துக்கிட்ட போங்க. வன்னி இலைகளை பறிச்சுட்டு வாங்க. அந்த வன்னி மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி பூஜை பண்ணிவிட்டு பறிச்சுட்டு வாங்க. இதை விஜய முகூர்த்தத்தில் தான் பறிக்கணும்னு கிடையாது. காலையில் கூட நீங்கள் பறிச்சுட்டு வச்சுக்கலாம். ஆனால் அந்த விஜய முகூர்த்தத்தில் அந்த வன்னி இலையை மஞ்சள் துணியில் கட்டி பீரோவில் வையுங்க. அவ்வளோதான். பழசு போன வருடம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, அதை நீங்கள் எடுத்துடுங்க. அந்த துணியில் கூட நீங்கள் கட்டி வைக்கலாம். ஆனால் அந்த துணியை நீங்கள் எடுத்து அலசி போட்டுடணும். நாளைய தினம் காலையிலேயே நீங்கள் போன வருடம் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அந்த இலைகளை கால்படாத இடத்துல போட்டுட்டு அந்த துணியை அலசி போட்டுட்டு வன்னி இலைகளை அந்த விஜய முகூர்த்தத்தில் வச்சு சுவாமிகிட்ட பூஜை பண்ணி பீரோவில் வையுங்க. நீங்கள் பழசாக செய்கிறீங்க அப்படின்னா, புதுசாக செய்யக்கூடியவர்கள் ஒரு புது மஞ்சள் துணியில் இந்த நேரத்தில் வன்னி இலைகளை வச்சு வையுங்க. இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு பணவரவு என்பது நிச்சயமாக வருடம் முழுவதும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நம்முடைய தேவைக்கு ஏற்றாற்போல தர்மமான தேவையாக இருக்கும் பட்சத்தில் தர்மமான வழியில் நமக்கு பணம் என்பது வரும். இந்த ஒரு விஷயத்தை, இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அடுத்த பரிகாரம் என்ன அப்படின்னா, வெள்ளி குங்குமச்சிமிழ் பரிகாரம். இந்த நாள், அதாவது விஜயதசமி அன்று நாம் அம்மன் கோவில் சென்று அங்கு அம்மனுக்கு வைக்கப்பட்ட மஞ்சளை வாங்கிட்டு வரணும். இப்போது அம்மனுக்கு வைக்கப்பட்ட மஞ்சளா, எந்த அம்மன், இப்படி நிறைய சந்தேகங்கள் வரும். எந்த அம்பிகையாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த அம்பிகைக்கிட்ட இருந்து மஞ்சளை நீங்கள் கொண்டு வாங்க. அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க விஜயதசமி என்று. எல்லா கோவில்களிலேயும் சிறப்பான விதத்தில் அபிஷேகங்கள் நடக்கும். அம்மன் அபிஷேகம் அப்படின்னாலே மஞ்சள் கண்டிப்பாக இருக்கும். அப்படி அவங்க பண்ணி உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் கொண்டுட்டு வரலாம். இல்லை எங்கள் ஊரில் பண்ண மாட்டாங்க, எங்கள் ஊரில் சின்ன அம்மன் தான் இருக்குது அப்படின்னா நீங்களே மஞ்சள் கொண்டு போயிட்டு அம்பாள் பாதத்தில் வச்சு கொண்டு வாங்க. இந்த மாதிரி செய்யும்போது அது உலர்ந்த மஞ்சளாக இருக்கும். ஆனால் இப்போ அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி அவங்க தருவது ஈர மஞ்சளாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அதெல்லாம் இப்போ நாம் பார்க்கலாம். இப்போ நீங்களே மஞ்சள் பொடி வாங்கிட்டு போயிட்டு சுவாமிக்கிட்ட கொடுத்து நீங்கள் அம்பாள் பாதத்தில் எங்களுக்கு வச்சு கொடுங்க அப்படின்னும் கேட்டுட்டு அந்த மஞ்சளில் கொஞ்சம் எடுத்து நீங்கள் அந்த குங்குமச்சிமிழில் போட்டு சுவாமிக்கிட்ட வச்சிடலாம். இப்போ ஈர மஞ்சள் கொடுத்தாங்க அப்படின்னா அதையும் ஒரு உருண்டை மாதிரி பண்ணி அந்த குங்குமச்சிமிழில் போட்டுடுங்க. ஆனால் அந்த குங்குமச்சிமிழை மூடாதீங்க. ஒரு 10 நாள் கழித்து மூடுங்க. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் ஈரமெல்லாம் போகணும்.
அதனால் மூடாமல் நீங்கள் வந்து வையுங்க. அப்படி இல்லை அங்கே தரலை அப்படின்னா நீங்களே மஞ்சள் பாக்கெட் வாங்கிட்டு போயிட்டு அம்பாள் பாதத்தில் நீங்கள் அந்த மஞ்சளை வந்து போட்டுட்டு அதற்கு பிறகு அந்த மஞ்சளை கொஞ்சம் கொண்டு வந்து நீங்கள் அந்த குங்குமச்சிமிழில் போடுங்க. இது எப்போ பண்ணணும் அப்படின்னா விஜய முகூர்த்தத்தில் நாம் பண்ணணும். இந்த மாதிரி நாம் செய்யும்போது நிச்சயமாக இந்த 2 பரிகாரங்கள் வெள்ளி குங்குமச்சிமிழ் மஞ்சள் பரிகாரமாகட்டும், மஞ்சள் துணி வன்னி இலைகள் பரிகாரமாகட்டும் நமக்கு பணவரவை தனவரவை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் நிச்சயமாக நாளைய தினம் இந்த வன்னி மர பரிகாரத்தை எல்லாருமே பண்ணுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு பணவரவு என்பது ஏற்படும். இப்போது இந்த வெள்ளி குங்குமச்சிமிழில் பழசா மஞ்சள் இருக்கும். அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா பழைய மஞ்சளை தண்ணீர் விட்டு கரைச்சி செடிகளுக்கு ஊற்றிடுங்க. அந்த குங்குமச்சிமிழில் நல்லா சுத்தப்படுத்தி ஈரம் இல்லாமல் நல்லா காய வச்சு எடுத்து அதில் இந்த மஞ்சளை வந்து நீங்கள் வச்சு சுவாமிக்கிட்ட வைங்க. தினம்தோறும் அந்த மஞ்சள் குங்குமச்சிமிழில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சளோடு இருக்கக்கூடிய குங்குமச்சிமிழ் இருக்கும் இல்லையா, மூடிய நிலையில் இருக்கும். அதாவது ஒரு 10 நாள் கழித்து கூட நீங்கள் மூடி வைங்க, அதுவரை திறந்தே இருக்கட்டும். தினந்தோறும் ஒரு புஷ்பத்தை வச்சுட்டு ஊதுவத்தியை காட்டுங்க. அது அம்பாளினுடைய சுரூபம், அபராஜிதா தேவியினுடைய சுரூபம். எப்பொழுதும் நமக்கு விஜயமே ஏற்படும் இந்த 2 பரிகாரங்கள் செய்வதின் மூலமாக. வன்னி மரத்தையும் நாம் பூஜை பண்ணணும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுடைய பெயர்களை சிகப்பு பெண்ணில் வந்து அந்த வெள்ளை காகிதத்தில் எழுதி அதற்கு சிகப்பு நூல் சுற்றிட்டு அதை கொண்டு போய் வன்னி மரத்தில் வந்து கட்டிட்டு வன்னி மரத்தில் வந்து ஒரு 3 வெற்றிலையை வச்சு 3 மஞ்சள் உருண்டைகள் செஞ்சுட்டு அந்த 3 மஞ்சள் உருண்டைகளையும் பூஜை பண்ணி தூபம் தீபம் நைவேத்தியம் இதெல்லாத்தையும் வந்து காட்டிட்டு அந்த வன்னி மரத்திற்கும் தண்ணீர் ஊற்றி பூஜை பண்ணுகின்ற ஒரு அற்புதமான முறையும் இருக்குது. அதற்கு உண்டான ஒரு ஸ்லோகமும் இருக்குது. அதை நாம் நாளைய தினம் பார்க்கலாம். வன்னி மரத்தை இந்த நாளில் நாம் பூஜை பண்ணும்போது நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும். நிறைய கதைகளும் இதை தொடர்புடைய கதைகள் உண்டு. ஒரு சமயம் குபேரர் வந்து ஆயுதங்கள் எல்லாத்தையும் இந்த ஒரு மரத்தினுடைய அந்த பொந்துகளில் வச்சதாகவும் அவர் வந்து அசந்து தூங்கிட்டதாகவும் மறுநாள் வந்து அந்த செடியில் இருக்கக்கூடிய அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாமே வந்து பொன்னாக மாறின அந்த கதை வந்து விரிவாக இருக்குது. நான் உங்களுக்கு சுருக்கமாக கிளுப்தமாக ஒரு 2 வரியில் சொல்லியிருக்கிறேன். அதனால தான் இந்த வன்னி இலைகளை நம்ம பீரோவில் வைக்கும்போது நம்ம வீட்டில் தங்கம் என்பது சேரும். இந்த குங்குமச்சிமிழ மஞ்சள் வைப்பதினால பணம் என்பது சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பெரிய வாச்சரம்.